நீ ஊட்டி விட்டுருக்க, மடியில படுக்க வச்சிருக்க, அப்ப இதெல்லாம் லவ் இல்லையா? அத்தனையும் நடிப்பா. நான் லவ் பண்ணதே இல்லை இது வரைக்கும். அப்படி லவ் பண்ணாலும் உன்ன லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். மறக்க முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க சேஃப்டியை பார்த்தா அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவனும் ஒருத்தர் கால அவன் நீ கேடு கட்ட போன விட்டு போக முடியாதுல. அதுதான் இப்ப ஃபேஷன். நாங்க அவங்கள கேர் பண்றது, அவங்கள சர்ப்ரைஸ் பண்றது, என்னென்னலாம் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றோமோ எல்லாத்தையும் பண்ண விட்டுட்டு நாங்க சொல்றப்ப ஃப்ரெண்ட்னு சொல்லிடுறது. நீங்க எல்லாம் ஏமாத்துறீங்க. ஃப்ரீ டைம்ல பேசினா அது ஃப்ரெண்ட் சார். ஆனா டைமை ஃப்ரீ ஆக்கிட்டு பேசினா அது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல சார். எப்படா போன் பக்கத்துலயே படுத்து கிடந்துட்டு அப்புறம் என்ன கதை? லவ் யூ சொல்லிட்டு லவ் யூ டூன்னு சொன்னா லவ் பண்றதானே சார் நினைப்பாங்க. All contents provided by this channel is meant for educational purpose only. ஓகே, என்னவெல்லாம் செய்தார்கள் இது லவ் தானே என்று நினைத்தீர்கள்? சார் எனக்கு காலேஜ்ல வர பொண்ணு இல்ல சார். காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்தாங்க. இப்ப கூட பல பெண்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு பொண்ணு இருந்தாங்க எங்க காலேஜ்ல. எங்க குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பொண்ணுங்க நிறைய பசங்க இருப்போம். கேண்டீன் போறோம், நான் இங்க உட்காந்துருப்பேன், அவங்க அங்க உட்காந்துருப்பாங்க. பழைய பிளாஸ்பேக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. அவங்களே வந்து ஊட்டி விடுவாங்க. நான் சாப்பிட்டேன் இல்ல நீ சாப்பிட்டுருக்கே மாட்டேன், இந்த ஊட்டின்னு ஊட்டி விடுவாங்க. பெஞ்சில படுத்தா எதுக்கு பெஞ்சில படுக்க, மடி இருக்கல, மடியில படுக்க வச்சாங்க. ராசா நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடி. அன்லிமிட்டட் காலுக்கு அர்த்தமே தெரியாது சார் எனக்கு. அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் அன்லிமிட்டட் கால் எவ்வளவு நாள் பேசினா போல. காலேஜ் விட்டு இப்படி போறேன், அடுத்த கால் வருது, மறுநாள் காலைல 8 மணி காலேஜ், அது வரை போன் பேசுறாங்க. மனசு விட்டு பேசு. விடிய போன் பேசி நடுவுல 2 நாள் தூங்குவாங்க. தூங்கிட்டு நானும் தூங்கிட்டு போன் வச்சுனா திரும்ப அடிச்சு இந்த தூங்குனா போன் வச்சிருவேன் அவ்வளவுதானா அப்படின்றாங்க. என்னடா சொல்ற? சரி இப்படி போய்கிட்டே இருக்கு. சரி அந்த பொண்ணு லவ் பண்ணாமல இப்படி பண்ண போறாங்க நான் நினைக்க. இப்போதான் ஒரு ட்விஸ்ட். அங்கதான் நாங்க கதையில ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். அங்க கொண்டே வச்சீங்க. நான் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னல, அவனும் அதுல குரூப்ல ஒண்ணு. இந்த குரூப்ல டூப்ல ஒருத்தன் சொன்னல, அது மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தா ரொம்ப நாளா. சரி நம்ம பையன் தான் ஒண்ணும் இல்ல போல அப்படி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணது அந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த பொண்ணு அவளை லவ் பண்ணது எனக்கு தெரியாது. அந்த பையனுக்கு நான் லவ் பண்ணது அவனுக்கு தெரியாது. அதுக்கு பேரு கள்ளக்காதல். இது உனக்கு தேவையாடா? என்னடா குரூப் இது? டேய் எனக்கு ஒண்ணுமே புரியலடா அது. அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணிருக்கா சார்? சரி நான் அந்த பொண்ணு லவ் பண்ணல. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. அவளை எப்பவோ அது நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. இப்படிதான் சார், அவனுக்கு தெரியாதது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது. உங்க 2 பேருக்குமே ஒண்ணும் தெரியல, அதான் விஷயம். மொத்தமா ஒரே வார்த்தையா சொல்லணும்னா ஆனா கேட்டேன் சார் போய், ஏமா நீ ஊட்டி விட்டுருக்க, மடியில படுக்க வச்சிருக்க, இந்த ட்ரெஸ் போடு அந்த ட்ரெஸ் போடுன்னு சொல்லியிருக்க. பாரு இந்த பழசெல்லாம் கிண்டி கிண்டி கேட்டா எனக்கு பிடிக்காது. என் போன் வாங்கி நீயே உன் கான்டாக்ட் நல்லா சேவ் பண்ணிருக்க, அப்ப இதெல்லாம் லவ் இல்லையா அப்படின்னு கேட்டா. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. கிஷோர் எனக்கு ஒண்ணு பிடிக்கும், எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனா அது நான் லவ்வா பாக்கல அப்படின்ட்டாங்க. இது என்னங்க? ஒரு பொண்ணு எல்லாம் இவங்க சொன்ன எல்லாமே பண்ணாங்க சார். ஒரு கட்டத்துல அவங்களே என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு எது தோணுது நினைக்கிறேன் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லிரவா சொல்லுங்க. நானும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு டைம் வேணும், டிசைட் பண்ணலாம், பேசலாம், அது வரைக்கும் உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், பேசணும் பழகணும்னு நினைக்கிறேன், ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அப்படியே போச்சு சார். ஒரு 1.5 வருஷம் போயிடுச்சு. அது இடையிலேயே வந்து நான் லவ் யூ சொன்னா லவ் யூ டூன்னு சொல்லுவாங்க. இது நல்ல விஷயம் தானே? நோ. ஃபைனலா ஒரு நாள் வந்து பெரிய பிரச்சனையாகி, சரி என்ன லவ் பண்றியா இல்லையா அப்படின்னா, இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்ட். அப்ப லவ் யூ சொன்னது லவ் யூ ஆஸ் a ஃப்ரெண்டா சொன்னேன் அப்படின்ட்டு. லவ் யூ டூ எப்படி ஃப்ரெண்டா சொல்ல முடியும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்குமே புரியல தம்பி. லவ் யூ 2 வரைக்கும் போயாச்சு, ஆனா லவ் இல்ல. சரியான இளிச்சவாயனா இருக்கேடா. எனக்கு அப்பதான் பிரேக்கப் ஆயிட்டு நான் உட்காந்து செம்மையா அழுதுட்டு இருக்கேன். ஐயோ போயிட்டாலே அப்படின்லாம் சொல்லிட்டு. சரி சரி. அவ வந்து சர்ச் பண்ணு. சோ பிரேக்கப் ஆயிருச்சு. அவ ரொம்ப கேர் காட்டினா, லைக் வந்து அவ எப்படி உன்னை பிரேக்கப் பண்ணுவா? அவதான் உன்னை விரும்புறேன்னு தெரியுதுல, இன்னும் அவ பின்னாடி அறையற. ஆக்சுவலி அவ சீட் பண்ணிட்டா. அவன் மூஞ்ச பாரு, உன் மூஞ்ச பாரு, இவனுக்கெல்லாம் உன்னை விட்டு போயிருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப கேர் காட்டினா. என்னடா இவன் இவ்வளவு ஃபீல் பண்றா நம்மளுக்காக, எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா நீ, நம்மளுக்காக தட்டி கேட்கறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ்வா இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. என் மனசுல இருக்கிற காதல நானே லெட்டர் மூலமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவ பண்ற ஒரு விஷயங்களும் பார்க்க இது லவ் தானா ஜெசி, இது லவ் தானா, இது லவ் தானே ஜெசி நினைக்கிற அளவுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க. என்ன மாப்பிள இதெல்லாம் தோண்டி கேட்டு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. 3:45 விடுவாங்க. அவ 4:30க்கு போவா. போயிட்டு 4:31 வந்து மெசேஜ் வந்துரும். எனக்கு வந்து வாழ்க்கையில எது நடந்தாலும் உன்கிட்ட தான் ஷேர் பண்ணணும்னு தோணுது, வேற யார்ட்டையும் ஷேர் பண்ண தோணல. இது என்னடா பெரிய விஷயம், உனக்காக லைஃப் ஃபுல்லா வெயிட் பண்ண போறேன். உன்கிட்ட வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, செக்யூரா இருக்கு உன்கிட்ட அப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்லுவா. நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் கடைசியில ஒரு நாள் எப்படியோ சரி இது இப்படியே போனா வேற யாராச்சும் வந்து பந்தியில உட்காந்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லிட்டேன். பாருமா எனக்கு என்ன பிடிச்சிருக்குது, உனக்கு என்ன பிடிச்சிருக்குதா? அவன் என்ன சொல்லிட்டா, டேய் இந்த மாதிரி என் தம்பிக்கும் போன வாரம் பிரேக்கப் ஆச்சு, அவனோட ஆளையும் நான் வந்து இப்படிதான் திட்டினேன், அதுக்கு நான் என் தம்பி லவ் பண்ற மாதிரி ஆயிடுமாடா? பண்றது மோசம், இதுல பாசம் வேற. நான் லவ் பண்ணதே இல்லை இது வரைக்கும். அப்படி லவ் பண்ணாலும் உன்ன லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா. ஓ லவ் பண்ணவும் மாட்டேன், பண்ணாலும் ஒண்ணு பண்ண மாட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆனா அதுக்கப்புறம் நம்ம விடுவோமா, திருப்பி பேசி அவளை ஓகே பண்ணி பேசிட்டா இருக்கீங்க? இல்ல அது பிரேக்கப் ஆயிருச்சு. நான் வருத்தப்பட மாட்டேங்க, நான் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். என்னது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒன்ஸ் இன் a year ஒரு லவ் பண்ணி ஒரு பிரேக்கப் ஆகி மீண்டு மறுபடி அது ஒரு மாதிரி அது ஒரு லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு. போன இயர் February 14 எனக்கு கால் வந்துச்சு. கால் வந்தோடனே சரி நான் கிளம்பி போயிட்டேன்.
உன்னை அர்ஜென்ட்டா பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி கிளம்பி போயிட்டான். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. ஷர்ட் டைரி மில்க் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கவர்ல வச்சு கொடுத்தாங்க. ஒரு பிப்ரவரி 14 அன்னைக்கு அதை கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. நம்ம காதல் தினம் ஓகே நம்ம ஒத்துக்கலாம் வாங்கிக்கலாம். சரி அவங்க கொடுத்துட்டு உங்களுக்கு கையா இருக்கும்ல நம்மளே ப்ரப்போஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். வெரி குட் பிரில்லியன்ட். சரி ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல உன் மேல எனக்கு அந்த மாதிரிலாம் தாட் இல்ல, உனக்கு வந்து யாருமே இன்னைக்கு உனக்கு லவர் இல்லைன்னு எனக்கு தெரியும், சோ அதனால நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன். என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். பட் ஆனா உன் மேல எனக்கு லவ் இல்ல, இது நீங்களே சொல்லுங்க. அது வந்து பிப்ரவரி 15 வாங்கி கொடுக்கலாம், 16 வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுத்துட்டு ஏதோ தோணுச்சு வாங்கி கொடுத்து கூட சொல்லிருக்கான். ஆமா சார். எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? இந்த ஒத்த உடம்பு எத்தனை தாங்கும்? நீங்க அவங்க 14 அன்னைக்கு ஃபோன் பண்ணி வா உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னப்ப போறப்ப உங்களுக்கு என்னெல்லாம் மைண்ட்ல ஓடுது? நான் நிறைய இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன் சார். சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். சார் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பா எப்படி ப்ரோபோஸ் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி நாங்க அந்த மாதிரி ஒரு நெருங்கின அனுனியமா தான் பழகிட்டு இருந்தோம். மத்த நாள் பண்ணா கூட ஓகே. 14 அன்னைக்கு சொல்லுவோம் எனக்கு ரொம்ப இன்பதிர்ச்சியா தான் இருந்தது. சொல்லுவாங்கன்னு இன்ப அதிர்ச்சியா இருந்தது. ஆனா அவங்க சொன்னதை கேட்ட உடனே எப்படி அதிர்ச்சியா இருந்துச்சு? தாங்கிக்க முடியல மனசு ரொம்ப. இன்ப அதிர்ச்சி இருந்து பேரதிர்ச்சி. ஆக்சுவலி ஒரு பர்சனை பிடிக்கல அப்படின்ட்டா அவங்க பண்ண எல்லாமே நமக்கு நெகட்டிவா தெரியும். ஒரு பர்சனை பிடிச்சிட்டா அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயமும் பிளஸ்ஸா தெரியும். அப்படியா? ஆமா, எல்லாம் நம்ம நடந்துக்கிற முறையை பொறுத்து தான். சோ இதுவும் அப்படிதான். நீங்க லவ்னு நினைச்சிட்டீங்கன்னா நீ எனக்காக தான் பண்ற, நீங்க அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயமும் உங்களுக்கு வந்து பெருசா ஃபீல் ஆகுது. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. அது வந்து லவ்ல தான் பண்றா அப்படின்ட்டு. அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். சார் பொசசிவா வருது, சமைச்சு தர்றது, காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது, ரொம்ப கேர் பண்றது, இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப்போட சிக்னல். கரெக்ட்டுங்க, கரெக்ட். அதான் நான் சொன்னேன், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப லவ்வோட சிக்னல் எதுன்னு சொல்லுங்க. வேற இது எல்லாமே மட்டும் சொல்லுங்க. சார் ஆக்சுவலி வந்து உமன் ஆல்வேஸ் ரீதிங்க் சார். தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? நான் லவ் யூ சொன்னதுக்கு டைம் கேட்டாங்க. அந்த டைம் போயிட்டு இருக்கப்பயே நான் லவ் யூ சொன்னா லவ் யூ டூன்னு சொல்லுவாங்க. அத்தனையும் நடிப்பா சொல்லுல தான் நடிப்பா. ஆக்சுவலி அவங்களுக்கு கொடுத்தது அது லவ் சிக்னல் தான். சரி. அதுக்கப்புறம் இவர் ஸ்ட்ரெயிட்டா நான் வந்து உன்னை லவ் பண்றேன்னு அவங்க சொல்லும் போது she again ரீதிங்க் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட பணம் இருக்கா? லவ் பண்ணும்போது நல்லா கூட்டி போய் சுத்துவானா? அந்த டைம்ல ரீதிங்க் பண்ணும்போது ஓகே நான் உங்க கூட லாங் டர்மா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி பெரிய மேதாவி மாதிரி பேசுறது நினைப்பு. அந்த திங்கிங் ப்ராசஸ்ல அவங்க யோசிச்ச போது she didn't want to commit to you. இதுக்கு பேரு காதல் இல்ல மச்சி, கால்குலேஷன். அவங்க உங்க கூட லாங் டர்மா இருக்க கூடாதுன்னு அந்த டைம்ல டிசைட் பண்ணி she said. பட் அந்த முன்னாடி சொன்னது லவ் சிக்னல்னே எடுத்துக்கலாம். நீங்க எல்லாம் ஏமாத்துறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க சேஃப்டியை பார்த்தா எப்படி? ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவனும் ஒருத்தர் கால நீங்க கேடு கிட்ட போன விட்டு போக முடியாதுல. நீங்க வேணா நடந்து வரானா, பைக்ல வரானா, கார்ல வரானா, கூரை வீட்டுல இருக்கானா, கார் வீட்டுல இருக்கான்னு பார்த்து காட்டுங்க. ஆனா நான் அப்படி இல்ல. நோ இஸ் நோ, ரைட்? நோ வலிமையானது தானே. அப்போ ஒரு பெண்ணோட ஐ லவ் யூங்கிற வார்த்தை வலிமை இல்லாததா? இதுக்கெல்லாம் என்னால ஆன்சரே பண்ண முடியலடா. எங்களுக்கு வந்து அவங்க என்ன இன்டென்ஷன்ல பழகுறாங்கன்றது தெரியாம இருக்கலாம், நாங்க தப்பாவே புரிஞ்சுக்கிட்டோம். அப்படிலாம் இருக்காதயா, ஏமாத்தி விடுவாங்க. ஆமாமா, மோசமான உலகம். ஃபர்ஸ்ட் டேவோ செகண்ட் டேவோ நாங்க என்ன இன்டென்ஷனோட பழகுறோம்ன்றது தெரிஞ்சிரும். இவன் ஃப்ரெண்டா பாக்குறானா இல்ல இவன் கடைசியா எங்க வந்து நிப்பான்றது தெரிஞ்சிரும். அப்புறம் என்ன? அப்படியே ஹோல்ட் ஆன்ல போடுறது. நாங்க அவங்களை கேர் பண்றது, அவங்களை பிரைஸ் பண்றது, அவங்களை சர்ப்ரைஸ் பண்றது, என்னென்னலாம் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றோமோ எல்லாத்தையும் பண்ண விட்டுட்டு இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு ஒரு கட்டத்துல பிரச்சனையாகும் தெரியறப்போ நாங்க சொல்றப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறது. எனக்கு நியாயம் கிடைச்சா உன்னுடைய. எனக்கு இப்ப இவங்க கிட்ட என்ன ஒரு क्वेश्चनனா, அப்ப நீங்க யாரை வந்து ஃப்ரெண்டா பாப்பீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. இரியா யோசிக்கறியா? அப்ப யோசி. இது என் லவ்வர் கிடையாதுப்பா. இந்த பொண்ணு லவ் பண்ணல என்ன, இதனோட ஃப்ரெண்டா தான் பழகுது அப்படின்னா நான் என்னென்ன பண்ணா நீங்க அவ ஃப்ரெண்டா தான் பழகுறான்னு நினைச்சுப்பீங்க. வாங்க உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க. நான் ஒரு ஃப்ரெண்ட்ட பழகுறேன் அப்படின்னா நான் இப்ப அவன்கிட்ட இருக்கும்போது இப்ப என் கண்ணு முன்னாடி இருக்கும்போது அந்த பொண்ணுட்ட நான் பேசுவேன். நான் வீட்டுக்கு போனா அப்படியே மறந்து அடுத்த வேலைக்கு போயிடுவேன். உங்களோட பேசலாம் எனக்கு இப்ப டைம் இல்ல, சாரி. ஆனா இப்போ அதே பொண்ணு கண்ணு முன்னாடி இருக்கும்போது என்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போய் மறந்து வீட்டுக்கு போய் அவங்க வேலையை பார்த்துட்டோ இல்ல வேற ஏதோ வேலையில இன்வெஸ்ட் ஆயிட்டோ எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஆனா அத நாங்க விட மாட்டோம். ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நீ என்ன பண்ற, நீ சாப்பிட்டியா, நீ அது பண்ணியா, நேத்து ஃபீல் பண்ணியா, அது எப்படி இருக்கு, நேத்து இது சொன்னியா, இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விட்டா கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டுருக்கு. டார்ச்சர் பண்ற ராஸ்கல். அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும்போது பரவாயில்லையே நார்மலா கொடுக்குற அட்டென்ஷனோட இப்ப அதிகமான அட்டென்ஷன் இருக்கே, அப்ப இது நான் லவ் தானே நினைப்பேன். சரி இப்ப சொன்னியே இது கரெக்ட். இப்படி இருந்தா தான் நீ ஃப்ரெண்ட். இதெல்லாம் பண்ணாதான் நீ ஃப்ரெண்ட். ஃப்ரீ டைம்ல பேசினா அது ஃப்ரெண்ட் சார். ஆனா டைமை ஃப்ரீ ஆக்கிட்டு பேசினா அது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல சார். ஐயோ இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசுறாரு. இவங்க ரெண்டு பேரும் நடுவுல ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு விஷயம் போற மாதிரி இல்ல இருக்கு. இல்ல போற மாதிரிலாம் இல்ல. என்ன தம்பி நீங்களே நீங்க என்னன்னா நீ ஃப்ரெண்ட் ஜோன்ல வச்சுனா போன் எடுக்காத. இந்த போன் இருக்கறனால பேசுறாங்க. ஆமா இனிமேல் இந்த போன் இங்க இருக்க கூடாது. எப்படா போன் ஒன்னு போன் பக்கத்துலயே படுத்து கிடந்துட்டு அப்புறம் என்ன கதை? இப்ப நீ என்ன சொல்லணும்? டைம் எடுத்து பேசினா நான் டைம் எடுத்து தான் பேசுவேன். என் ஃப்ரெண்ட் தானே நீ. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிர கூடாது. நம்மளுக்கு பிரச்சனை நடந்துச்சுன்னா சரி விடுடா அது பாத்துக்கலாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றது வேற. எங்களுக்கு எப்படி தோணுதுன்னா அதை தாண்டி சரி நான் இருக்கேன் அவன் கூட, அதான் பிரச்சனையே. என்னாலும் நம்ம பாத்துக்கலாம் கடைசி வரைக்கும் நான் கூட இருந்து நம்ம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். லேட்டர் இவங்க லவ் யூ சொல்லும் போது நீங்க சொன்னதை வச்சு நான் பார்க்கும்போது she is interested in you.
எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இன்ட்ரெஸ்ட் வேற, லவ்வுக்கு லைஃப் அடுத்து மேரேஜ்ங்கிற டெசிஷன் எடுக்கிறது வேற. ஐயோ சாமி, நான் லவ் பண்ணலாம் நினைச்சேன், பட் நம்மளுக்குள்ள லவ் செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே. ஆனா நான் அதை நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொன்னதை தான் என்னால ஏத்துக்க முடியல. எங்கெல்லாம் பார்த்தா மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இது இடையில நடந்த எல்லாமே லவ் தானே. நீ அதை ஒத்துக்கோ, நீ அவ்வளவு பிடிவாதமா ஏன் நிக்கிறீங்க? எனக்கு ஏதாவது ஒரு முடிவு தெரியணும்ல. முடிவு இப்ப நான் இது எவ்வளவு சொல்லிட்டாங்களே சார் நோன்னு சொல்லிட்டு. உண்மைகள் சில நேரம் கசக்கதான் செய்யும் பிரதர். அது ஏன் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ற? லவ்னு ஒத்துக்கிட்டு கலந்து அது நீங்க உங்களோட சக்சஸ் இது பண்றீங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஆமா, அப்ப நீ வந்து என்ன லவ்னு சொன்னல, அப்ப நீ என்ன லவ் பண்ணிருக்க. அந்த ஒரு சக்சஸ் உங்களுக்கு தேவைப்படுது. இது என்ன தலைப்பு செய்தியா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க? அந்த நோ நான் கேட்ட அப்புறம் ஏன் சொல்றேன்? அந்த நோ இந்த காரணத்தோட சொல்லணும் அப்படிங்கிறது முன்னாடி ஏன் சொல்லல? இது ஒரு எண்டுக்கு வரும்போது தான் சொல்றாங்க. அத மொத்தத்துல அவளை லேடி இல்லடா, 1ஆம் நம்பர் கேடிங்க. அதாவது இப்ப என்னன்னா, என்னுடைய காதல் தோல்வி அடைவது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நீ என்ன காதலிச்ச அந்த வெற்றி எனக்கு போதும். இப்ப நீங்க அந்த சக்சஸ் தான் தேடுறீங்களா? அண்ணே நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க சார். அப்படிலாம் இல்ல சார், அப்படிலாம். அப்ப எனக்கு சொல்லுங்க, எப்படி நோ சொல்வது? நாம நண்பர்களாக தொடருவோம் சொல்ற வார்த்தை உங்களுக்கு ஏமாற்று வார்த்தை போல இருக்கு. கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். ஆனா அதை விட டீசென்ட்டா அதை எந்த ஜோனுக்கு நகர்த்துறது மட்டும் சொல்லுங்களேன். டெல் மீ டெல். இல்லடா, இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் செட் ஆகாது, இது லவ் கொண்டு போக முடியாது, கல்யாண லைஃப்ல வேண்டாம், சோ 2 பேர் பேசாம இருக்கிறது நல்லது. இதோட நம்ம சங்காத்தத்தை முடிச்சுக்கிறோம். டபுள் ஓகே. இன்டைரக்டா இதையுமே அவர் அப்படிதான் சார் சொல்றாரு. இதுக்கப்புறம் அப்ப இது வரைக்கும் லவ் பண்ணிட்டு இருந்த ஒத்துக்கோ அப்படின்றாரு. யாருவ சுத்தி சுத்தி வந்து உங்களுக்கு அறிகுறி கொடுத்தாங்கிறதுக்காக எஸ் சொல்லுங்கன்னு இது பண்றீங்க. லவ் யூ சொல்லிட்டு லவ் யூ டூன்னு சொன்னா லவ் பண்றதானே சார் நினைப்பாங்க. சரி, உன் சைட்லயும் ஒரு நியாயம் இருக்கு. அவளை காதலிக்க வைத்தேன் என்ற வெற்றி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நீங்க என்ன குத்தம் சாத்துறீங்கல்ல. அவதான் என்ன காதலிச்சாலே, அதானே உண்மைங்கிறாரு அவரு. இதுக்கு பேரு காதல் இல்ல மச்சி, கால்குலேஷன். நான் ஐ லவ் யூன்னு சொன்னேன், ஐ லவ் யூ டூ சொன்னீங்க. அப்ப நீங்க என்ன காதலிச்சீங்க தானே. லவ் யூன்ற வார்த்தை ஒன்னு புடிச்சுக்கிட்டாங்க. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. அத அவ சொல்லிட்டா இது லவ். சார் லவ் யூன்னு சொல்றதுனால மட்டும்தான் லவ்னு நம்ம சொல்லவே முடியாது இல்ல சார். இவளுக்கு என்னமோ பிறக்கும் போதே கிளியோபாட்ராவா இருந்த மாதிரியே. இப்ப லவ் யூ வந்து இப்ப காமனா யூஸ் பண்ற வார்த்தை தானே. அது காமன் ஜோன்ல வந்துடுச்சு சார். இப்போ ஷோரா லவ் யூ சொன்னா நம்ம எடுத்துக்கவே முடியாது சார். அப்ப எந்த வார்த்தை காதலை உறுதி செய்யும் வார்த்தை? வா கல்யாணம் பண்ணிக்கலாம், லைஃப் லீட் பண்ணலாம்ன்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் சார். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. வேர்டான்னு சொல்ல தெரியல, பட் யூ வில் நோ தட் அந்த பொண்ணோட பிஹேவியர்ல இருந்து அவளோட தாட்ஸ் வந்து புரியும் உங்களுக்கு. முடியாது, நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நாளைக்கு நம்ம ஒண்ணா இருக்கும்போது, நம்ம ஃபேமிலி இப்படி இருக்கும்போதுன்ற ஒரு சொல்லாமலே பிஹேவியர் புரிஞ்சுக்கிறது தானே இல்லையா? டெஃபினெட்லி ஊட்டி விடுறது, சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, மடியில படுத்துக்க சொல்றது, மத்த பெண்களுடன் பேசுவதை தடுக்கிறோம். ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். டே நைட் போன் பேசிக்கிட்டே இருக்கோம். உன்னை கட்டிக்க பிறகு கொடுத்து வச்சவன்னு சொல்றோம். இதெல்லாமே சமிக்க தானே. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. தேங்க்ஸ் எல்லாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம்.